stronger. Hi guys, welcome back to RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன், அதையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபைலில் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டைலாக்லாம் வந்துட்டு ஸ்டார்ட்லேயே வருன்றதுனால வந்துட்டு டைலாக்லாம் நான் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். தென் பீட் மார்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் வந்துட்டு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபோர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால் செப்பரேட்டாக வந்துட்டு ஆட் பண்ண முடியும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு அதுவே வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரதுனால டைலாக்கும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைலாக் வந்துட்டு நீங்கள் எஃபோர்ட் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் டைலாக் வருது அப்படின்னா 11.10 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வருது. அதுக்கடுத்து வந்துட்டு இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 11.10 செகண்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு விஜய் பர்த்டேன்றதுனால வந்துட்டு நான் விஜயோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஜூமிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக சென்டராக இருக்கணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் அதுவே வந்துட்டு மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த இமேஜஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு இதே மாதிரி லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபோர்ட் வந்துட்டு எந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு டைலாக்கோட எஃபோர்ட்டும் தென் வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ 3 எஃபோர்ட் வந்துட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைலாக்கோட எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபோர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எஃபோர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும் இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எது வரைக்கும் நான் டைலாக் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு டைலாக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எஃபோர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எத்தனை டைலாக் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 11.10 செகண்ட் வரைக்கும் தான் வந்துட்டு டைலாக் வரும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்துட்டு எல்லா டைலாக்கும் வந்துட்டு எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு டைலாக்கோட எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த டைலாக் அடுத்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதான் ஃபஸ்ட்டு எஃபர்ட். ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு புரியும். ஓகே, கரெக்டாக வந்துட்டு 11.10 செகண்டில் செட் பண்ணிவிட்டு 11.10 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜ்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 15.29 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். 15.29 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். 15.29 செகண்டுக்கு முன்னாடி உள்ள இமேஜ் வரைக்கும் நீங்கள் இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 15.29 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 15.29 செகண்ட்லேருந்து 17.07 செகண்ட் வரைக்கும் ஒரே ஒரு இமேஜ் வரும், இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை மட்டும் எம்டியாக விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு 17.07 செகண்ட்லேருந்து தென் எண்டு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக வந்துட்டு 17.07 செகண்ட்லேருந்து செட் பண்ணிக்கோங்க. 17.07 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜ்லேருந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எஃபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா எஃபர்ட்டும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். தேர்டு வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எஃபர்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த எஃபர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு எங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறப்ப நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எம்டியாக விட சொன்னேன் இல்லையா. ஸோ கரெக்டாக 15.29 செகண்ட்லேருந்து 17.07 செகண்ட் வரைக்கும் ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு நான் எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு இமேஜ்க்கு மட்டும் இந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு இந்த இமேஜ்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ்னு காமிக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு நமக்கு எங்கேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அதிலேருந்து இந்த சிசியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். தென் சிசியும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு 1080 செட் பண்ணிவிட்டு தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. 30 fpsல குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு சேவ் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.